நம்ம நிறைய படத்துல பாக்குறோம், நீங்க வந்து விவசாயிகளை மதிக்கணும், விவசாயிக்கு வந்து விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதெல்லாம் எமோஷனல் டாக். நீங்க ஃபெயில் ஆவீங்கன்ற வாய்ப்பே கிடையாது. அதாவது உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு. ஜிடிபி நம்பர்ஸ் ஆர் நாட் அக்யூரேட். ஓவர் நைட்ல 1000 நோட்லாம் செல்லாதுன்னு இவ்வளோ லார்ஜ் கண்ட்ரிக்கு சொல்றது பாசிபிள் சொன்னா இதுவும் பாசிபிள் தான் இல்லையா? விவசாயம் வந்து மற்ற துறைகளுக்கு வேலைவாய்ப்பு தரப்போகுது. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு கேன்சருக்கோ இல்ல ஒரு பிரெயின் டியூமருக்கோ ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு இருக்கோம். தலைவலி மாத்திரை நீ சாப்பிட்டுக்கோ, இந்த உனக்கு லோன் வச்சுக்கோ. ஃபியூச்சர்ல விவசாய நாடா இருக்க மாட்டோம். Hi, welcome to Awesome Videos. My name is Saravanan Nagaraj. இப்போ என் கூட இந்த வீடியோல இணைஞ்சிருக்கிறவர் சுந்தர் ஸ்ரீனிவாசன். Hi Sundar. Hi Sam, how are you? Very good, very good. How are you? I'm good. Great. So நாம இந்த வீடியோ சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இதை வந்து 2 AM பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றோம். இதுல வந்து இட்ஸ் கோயிங் டு பி a conversation, it's not going to be scripted. இதுல வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் பத்தியான டீடைல் திங்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சேலஞ்சஸ் இருக்கு, அந்த சேலஞ்சஸ்க்கு சொல்யூஷன் நாங்க ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்லை, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கலாம் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ we are excited about this. இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்திருக்கோம் சுந்தர்? ஸோ செப்டம்பர் 18 அன்னைக்கு நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, ஹர்சிம்ரத் கவுர் அப்படின்ற யூனியன் மினிஸ்டர் அவங்களோட கேபினெட்ல இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதுக்கு ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விவசாய மசோதாக்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றதுக்காக அதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மே, மிஸ்டர் அண்ணாமலை அப்படின்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் 9 years ஆஃப் சர்வீஸ்ல இருந்து குவிட் பண்ணிட்டு பல லட்சம் ரூபாய் தர அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊர்ல வந்து ஒரு விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. தேர்ட் விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா எடுத்த ஒரு சர்வேல வந்து அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிற ஒர்க்கிங் பாப்புலேஷன் இளைஞர்கள் வந்து தங்களோட ஃபியூச்சர்ல அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அதுக்கான ஆக்சஸ் இல்ல, எப்படி பண்றதுன்னு தெரியல, பட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு 23% ஆஃப் பீப்புள் ஹேவ் ரிப்போர்ட்டட். இந்த 3 ட்ரெண்ட்ஸையும் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் வந்து ஃபேவரபிளா இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் பாசிட்டிவ், முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ் மாறிட்டு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, 2013 இன்னி வரைக்கும் அஃபிஷியலாவே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40 பேராவது சூசைட் பண்ணிக்கிறாங்க. யாருன்னா விவசாய தற்கொலைகள் மட்டும் மினிமம் ஒரு நாளைக்கு 40 இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். சாம், what do you think about this? இப்போ நீங்க வந்து you use the right word as a ground reality, right? Yeah. What is the reality? ஸோ இப்போ இது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு பாப்புலர் கல்ச்சரா ஆயிடக்கூடாது. அதாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் இப்போ இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட்ல வந்து ஒரு டைமும் நம்ம ஒன்று பண்ணோம். இந்த ட்ரெண்ட்ல வந்து நம்ம வந்து we start different things, okay, experience different things. ஓகே, நான் வந்து பீட்சா சாப்பிட்றன்றது ஒரு ட்ரெண்டு, பர்கர் சாப்பிட்றன்றது ஒரு ட்ரெண்டு, நான் வந்து we are going out for a dating, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டா வந்து விவசாயம் இருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் itself there are so many people என்ன போடுறாங்கன்னா, நாங்கள் வந்து லாபம் பார்த்துருக்கோம், இந்த டைம்ல வந்து இவ்வளோ லாபம் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு வருஷத்துல இந்த இது வந்து பயிர் பண்ணோம், இல்லை வந்து we had a farm where we made so much money அப்படின்ற ஒரு பாயிண்ட்லாம் நம்ம வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இதுல நிறைய பேர் வந்து அதை பார்க்குறாங்க. நிறைய பேர் ஓகே நாம வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டு நம்ம இது பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல இப்போ இத்தனை பேர் இறக்குறாங்க இல்லையா, இந்த சேலஞ்ச் இருக்கு. இது எதனால இந்த சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சாமி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட் அதிகமாக இருக்கு. விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து ரியல் எஸ்டேட் அதிகமாக ஆக்குபை பண்றாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை விவசாயிகள் உருவாகிறது பெருசாக நடக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மர்ஸ் வந்து மேசிவா உருவாக்குறாங்கன்னு தோணவே இல்லை. எந்த ஒரு ஃபார்மரோ லார்ஜ் ஸ்கேல்ல அவங்களோட குழந்தைங்களையும் ஃபார்மர் ஆக்கணும் அப்படின்னு பண்றாங்கன்னு தோணல. தேர்ட்லி வந்து இந்த விவசாயம் ஆன ஓவரால் அது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸா இருக்கான்னு டவுட்டா இருக்கு.
யா, இதுதான் காரணம் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? அது என்னை பொறுத்தவரையும் அது ப்ராப்ளமே இல்லை. ஓகே, ஏன் நான் இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயமும் சஸ்டைனபிலிட்டி பத்தி நம்ம பார்க்கணும். சஸ்டைனபிலிட்டினா என்ன? ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்றதுதான் சஸ்டைனபிலிட்டி, இல்லையா? ஒரு இப்போ எந்த நீங்க வந்து விவசாயத்தையும் ஒரு தொழிலாக தான் பார்க்கணும். அதுவும் ஒரு தொழில். அதாவது நான் நல்லதுக்காக செய்யலாம், இமீடியட்டா நான் இப்போ ஆரம்பிக்கலாம் ஒரு விஷயத்த. அது திரும்ப கண்டினியூ ஆகணும்னா என் கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்கணும், அவங்க வாழணும் அப்படின்னா அதை ஒரு தொழிலாக தான் பார்க்கணும். அந்த தொழில் நிற்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இதை எமோஷனலா மட்டும் பார்க்காம லாஜிக்கலா பார்க்கணும். எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து நம்ம நிறைய படத்துல பார்க்குறோம், நீங்க வந்து விவசாயிகளை மதிக்கணும், விவசாயிக்கு வந்து விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதெல்லாம் எமோஷனல் டாக். இது ஏன் ஒர்க் ஆகல? இப்போ வந்து ஏன் அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை கிடையாது, அது லாபம் இல்லை, நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்போ அதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்ன இருக்கு? சரி, என் கையில இருக்கிறது நிலம் மட்டும்தான், அதை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இப்போ நாம எப்படி என்ன பார்க்கணும்னா, இதை ப்ராஃபிட்டபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நிலத்தை கொடுத்து வாங்குறதை விட நான் விவசாயத்துல அதிகமா என்னால சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, அந்த ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா, சஸ்டைனபிலிட்டி இருந்ததுன்னா அந்த விவசாயத்தை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இது உண்மையா எல்லா தொழிலுக்கும் இதான மூலதனம். ஒரு விஷயம் நான் கண்டினியூஸா பண்ணணும்னா அது எனக்கு லாபமா இருக்கணும், என்ன பார்த்துக்கணும், என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதுதானே? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது எவ்வளோ தேவை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். அதுக்கு சரியான பொருட்களை உற்பத்தி பண்றோமான்றது, பொருட்கள்ன்றதை விட நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றது, வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ, ஓகேங்களா, அதை நம்ம உற்பத்தி பண்றோமோ இல்லை அரிசியோ, ஓகே. ஸோ அதை நம்ம செய்யறோமான்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிமாண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு சரியான அளவில் உற்பத்தி பண்ணணும். இல்லை உற்பத்தி பண்ணுன்றதை விட விவசாயம் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து சொல்றேன், ஆக்சுவலாக இது எனக்கு அதிகமான காசு கொடுத்துருக்குன்னு நான் சொல்றேன், நான் யூடியூப்ல வந்து பப்ளிஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதை பார்க்குற நீங்க வந்து ஆர்வமா வருவீங்க, இன்னும் ஒரு 50 பேர் ஆர்வமா வராங்க, 100 பேர் ஆயிரமா வராங்க, 1000 பேர் ஆர்வமா வராங்க, அவங்களும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நீங்க பண்ண பயிர் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்ன ஒரே ஒரு ஐட்டம் என்ன ஆகுதுன்னா நிறைய வந்துருது. கரெக்டா? இப்ப வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமா மார்க்கெட்ல கிடைக்கும் போது அதோட விலை குறையும். எஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிடில் இருக்கிறவங்க தான் வந்து அதிகமா வந்து இந்த காசை நிர்ணயம் பண்றாங்க. நம்ம வந்து விவசாயிங்களுக்கு வந்து மினிமம் நம்ம வந்து காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோன்றது நம்ம இந்த விலையை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றது. நீங்க விலையை நிர்ணயம் பண்ண வேண்டாம், மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் நிர்ணயம் பண்ணலாம். மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட், அதை நீங்க சரி பண்ணீங்கனாலே, ஒழுங்குபடுத்தினீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா விலை நிர்ணயம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ப்ராப்ளம். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு தெரியாததுனால, இப்போ என் பக்கத்து நிலத்துல என்ன பயிர் பண்றாங்களோ அவங்க லாபம் பார்த்தாங்கன்னா, இந்த வருஷம் நான் பண்றேன், நான் இப்போ இந்த வருஷம் நான் ஒரு லாபம் பார்த்துட்டேன்னா நான் என்ன பண்ணிடுறேன், அடுத்த வருஷம் 1 ஏக்கருக்கு பதிலாக 2 ஏக்கரா பண்றேன், இல்லை 3 ஏக்கரா பண்றேன். அடுத்தது வந்து எல்லாருமே ஸோ பண்ணா கம்மியா பண்றோம், இல்ல பண்ணா அதிகமா பண்றோம். இந்த வேரியேஷன், இந்த ஃபிளக்சுவேஷனை நம்ம கட் பண்ணாலே இது ப்ராஃபிட்டபிளா மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அக்ரிகல்ச்சர்லயும் இருக்கணும்னு சொல்றீங்களா? 100% அக்ரிகல்ச்சர்லயும் இருக்கணுமா? இல்ல, அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்கணும். ஏன்னா இந்த நாடே இது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? இது ஏன்னா இந்த ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. கரெக்டா? நான் சொல்யூஷன் சில விஷயங்களை வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது ஒரு விஷயம். ஆக்சுவலா இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றதை விட இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்க கொண்டு வர முடியும். நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ண முடியாது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண முடியும்.
எனக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, இத்தனை கிலோ ஒரு நாளைக்கு இந்த சிட்டியில தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வந்து பீப்புளை வந்து என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும். நீங்க வந்து அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்க சொல்றது ஃபார்மர்ஸ் சொல்றீங்களா? ஃபார்மர்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் பீப்புள் வந்து இந்த கடையில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு விக்குதுன்ற டேட்டாவையும் நீங்க எடுக்கணும். இவ்வளவு தேவை இருக்குது, இதுக்கு மட்டும் நம்ம உற்பத்தி பண்றோம், அதாவது இதுக்கு மட்டும் நாம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வேரியேஷனை கம்மி பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அடுத்த வருஷம் நான் எடுத்துட்டு போறேன்னா அடுத்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா எல்லா விவசாயியும் இதுக்கான டிமாண்ட் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பேசிக் ஐடியா தான். ஆனா இதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பீப்புள் வந்து அந்த மைண்ட் செட்ல வந்துருவாங்க. தேவையில்லாத ஒரு கிராப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எது தேவையோ அது மட்டும் வரும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உங்களால நீங்க என்ன பண்ண முடியும்னா, எவ்வளோ தூரம் வந்து இந்த இமீடியட்டா எங்க டிமாண்ட் இருக்குது அங்க வந்து நீங்க ரூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோயம்பேடு இருக்குது, பெங்களூர் இருக்கு. ஊட்டியிலேருந்து பாத்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து விளையிற பழங்கள் இல்ல காய்கள் வந்து ரெண்டு பக்கமும் 2 டிரெக்ஷன்லயும் போகலாம். பெங்களூரும் போகலாம், சென்னையும் வரலாம். ஸோ எங்க வந்தா அது வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்றத நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஃபுல் கம்யூனிகேஷன் இருக்கணும். எனக்கு வந்து 100 லாரி தக்காளி தான் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல வந்து 1000 லாரி தக்காளி வந்துச்சுன்னா கடைக்கார வாங்குவானா? இப்ப யாருக்கு அதிக பவர் வருது? கடைக்காரனுக்கு தான் அதிக பவர் வருது. ஏன்னா அவனை பொறுத்தவரையும் என்னால இன்னைக்கு வாங்க முடியாது சோ அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல ரொம்ப கம்மியா வந்துச்சுன்னா என்ன பண்றான், நேரா வந்து இது வந்து காஸ்ட் அதிகமா வச்சு கன்சியூமருக்கு கொடுத்துறான், அதாவது நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னது, அந்த லாரி வந்து பெங்களூருக்கு போகணுமா இல்லை சென்னைக்கு போகணுமான்னு எப்படி நம்ம டிசைட் பண்றோம்? லார்ஜ் ஸ்கேல்ல இதை டிசைட் பண்ணணும். நம்ம கிட்ட அப்பர் ஹேண்ட் இல்ல. எஸ், அதாவது இதுக்கான சிஸ்டமே இல்லை இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு சின்ன விவசாயியா இருந்தேன், ஒரு ஏக்கர் வச்சிருக்கேன் இல்லை 2 ஏக்கர் வச்சிருக்கேன்னா என்னால மார்க்கெட் ரிசர்ச் பண்ண முடியாது. நிறைய கான்டாக்ட் கால் பண்ணி ஒரு 20 கடைக்கு கால் பண்ணி சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் கால் பண்ணி உங்களுக்கு தேவை இருக்குதா, டிமாண்ட் இருக்கா, தேவை இருக்கா, டிமாண்ட் இருக்கான்னு வந்து ஒரு விவசாயியால பண்ண முடியுமா? அதுவும் உங்களுக்குன்னு ஒரு எவ்ரிதிங் இஸ் டைம் சென்சிட்டிவ். இந்த டைம்ல நீங்க வந்து அறுவடை பண்ணணும்னா இந்த டைம்ல தான் வந்து 2 நாள் இருக்கும், இது 1 நாள் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீங்க இதெல்லாத்தையும் பண்ணா மட்டும்தான் அதை நீங்க ஒரு லாபத்துக்கு வைக்க முடியும். ஸோ இந்த சின்ன விஷயமே வந்து நம்ம இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணல. 80 to 85% ஆஃப் த ஃபார்மர்ஸ் ரொம்ப குறுநிலம் வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. ஆனா அவங்க இருக்கிறதுக்கு சரியான பிளாட்ஃபார்மை மட்டும்தான் கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு பெயின்லெஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு லோன் தேவை கிடையாது. லோன்ன்றது எப்ப தேவைப்படும்னா, எனக்கு காசு இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்றத வந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை எஃபிஷியண்டா பண்றதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சொல்றது, நீர்ப்பாசனம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன மெஷினரிஸ் யூஸ் பண்றாங்க, நீங்க காசா கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மெஷினரிஸை வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து கம்மியான காஸ்ட்லியோ இல்லை ஃப்ரீயாவோ கொடுத்தீங்கன்னா இப்போ பீப்புள் இல்லைன்றத வந்து அவங்க ஒரி பண்ண தேவையில்லை. இல்லை அதிக காசுக்கு பீப்புளை எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸ்ல வந்து ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர்ஸ் தாண்டி தான் நான் போனேன். யாரும் நிலத்துல இறங்கி வேலை செய்யல. லட்சக்கணக்கான ஏக்கர்ஸ் நான் போயிருக்கேன், ஆனா யாரும் நிலத்துல இறங்கி வேலை செய்யல. அதாவது எல்லா மெஷினரிஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அவங்க மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, இதுக்கும் யூஸ் பண்றாங்க, கிரவுண்ட் ஒர்க்குமே அவங்க யூஸ் பண்றாங்க. எஸ் நீங்க எவ்வளவு நிலத்து வச்சிருக்கீங்களோ ஒண்ணு ரெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல மிஷினரிஸே வாங்கிக்கலாம். வாங்க முடியாத இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீங்க சின்ன கம்மியான நிலம் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 50 ஏக்கர் வச்சிருக்கீங்க, 20 ஏக்கர் வச்சிருக்கீங்க, 30 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாடகைக்கு எடுத்துக்கிறது இந்த மிஷினரிஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணலாம். ஒன்று மிஷினரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி எடுக்கிறது, அதுக்குன்னே ஒரு ஈகோ சிஸ்டமே கொண்டு வந்துட முடியும். ஸோ மீன் வாங்கி தராம மீன் வலை வாங்கி கொடுக்க சொல்றீங்க. எஸ், ஆப்வியஸ்லி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? ஏன்னா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு வந்து விவசாயம் மட்டும்தான் பண்ண தெரியும். அதை மட்டும் அவங்க நல்லா பண்ணாங்கன்னா, மற்ற எதை பத்தியும் ஒரி பண்ணாத மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க இருந்தாங்கன்னாலே, ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தாங்கன்னாலே அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நான் சொல்ல வரேன். although it is one time thing, ஒரு வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்க போறாங்க. ஆமா. இப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்றப்பையும் நீங்க வந்து இதுக்கான இன்சூரன்ஸும் எடுக்கணும். மினிமம் கைட்லைன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, நான் வந்து இந்த கிராப் வந்து பண்ண போறேன், இதுக்கான இன்சூரன்ஸ் வந்து இவ்வளோ அப்படின்றப்போ வந்து மார்க்கெட் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இன்சூரன்ஸே அதை கவர் பண்ணிக்கும். நீங்க ஃபெயில் ஆவீங்கன்ற வாய்ப்பே கிடையாது. அதாவது உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு. நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன், இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா எத்தனை பேர் ஃபார்மர் இன்சூரன்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா ரிஸ்க் அதிகம். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் நான் வந்து ஃபார்மருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு யாராவது வருவாங்களா? கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, இங்க இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் வரமாட்டான்னா அவனுக்கு தெரியும் இதுல ரிஸ்க் அதிகம். ஏன் ரிஸ்க் அதிகம்? ஏன்னா பிளாட்ஃபார்ம் கிடையாது, சப்ளை அண்ட் டிமாண்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்ல. எஸ், டெஃபினெட்லி. see எல்லாமே வந்து எவ்ரிதிங் cannot be 100% stabilized. ஓகே, ஆனா எவ்வளவு தூரம் போயிட்டு வரும்ன்றத நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இவ்வளவுதான் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்றத வந்து கேஜ் பண்ண முடியும். அதை மெஷர் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் வைக்க முடியும். அதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து உள்ள வர முடியும். ஸோ இப்போ படிச்சவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க எங்க வந்து மார்க்கெட் பண்ணுவீங்க. இப்போ எல்லாருமே உள்ள வரோம்னா எல்லாருக்கும் வந்து கன்சியூமர் இருக்கணும் இல்லையா? நீங்க எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு யோசிச்சாங்கனாலே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது அதை யோசிச்சாங்கனாலே ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துட்டு ஓகே இது உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா தேவை. ஆனா இதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சா மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இப்போ நான் சொல்றது வந்து லோக்கல்ல இதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ரிசர்ச் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் லெவல்ல எஸ், கோ ஹெட். ஸோ எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்தியாவில் வந்து 58% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி தான் சாப்பிட்றாங்களே. இட் இஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இப்போ யூஎஸ்ல இருக்கிற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்பவர்டு இன்டெலிஜென்ஸ், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ஆர் சப்ளை டிமாண்ட் இன்டெலிஜென்ஸ், இல்லாட்டி வந்து ஆட்டோமேட்டட் கிராப்பிங், அந்த நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகளே இல்லாம யாருமே இல்லாம தானாவே ஏக்கர் கணக்கான இடத்தை பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி சிஸ்டம்னா கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரிக்கு அதுக்கான ஆக்சஸ் கொடுக்க முடியுமா? அதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் எடுக்க போறோம்? நமக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு இங்க பெனிட்ரேஷன் இருக்கா? அதோட ஃபீசிபிலிட்டி பத்தி கவர்மெண்ட் கவலைப்பட ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், கவலைப்பட ஆரம்பிக்கணும்ன்ற அதுக்கான வேலையை தான் நம்ம இப்ப பண்ணணும்னு சொல்றேன். ஆக்சுவலா நீங்க இருக்கிற இது இன்னும் நிறைய விதத்துல வந்து நம்ம நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து உள்நாட்டு உற்பத்தி சொல்றோம் இல்லையா, ஜிடிபி சொல்றோம் இல்லையா, ஜிடிபியில வந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவர் வந்து பயிர் பண்ணதை அதை வந்து எப்படி அக்கௌண்ட் பண்றாங்க? ஒரு பெட்டி கடையில் அதை வாங்கி விற்கிறாரு இல்லையா, அதை எப்படி கனெக்ட் பண்றாங்க? அதுக்கப்புறம் எண்ட் யூசர் வாங்குறாங்க இல்லையா, அவங்க காசு கொடுத்து தானே வாங்குறாங்க. இது மூணுமே ஆட் ஆகாது ஆக்சுவலா. அதாவது நம்மளோட எக்கானமியில உள்நாட்டு உற்பத்தியில உருவார எதுவுமே வந்து ஆட் ஆகுறதே கிடையாது. அப்ப ஆட் ஆகலைன்னா என்ன ஆகும்னா நம்மளோட பணத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், ரெண்டு ஜிடிபி நம்பர்ஸ் ஆர் நாட் அக்யூரேட். தட் இஸ் கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன், ரெண்டுத்துக்குமே சொல்றேன். ஒன்னு, நீங்க இது எல்லாத்தையும் வந்து ஒரு சிஸ்டம்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களால மெஷர் பண்ண முடியும், யார் எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க, அதை வந்து யார் கன்சியூம் பண்றாங்கன்றத நீங்க வந்து நிர்ணயிக்க பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ உற்பத்தி நம்ம பண்றோமான்றத வச்சு நம்மளோட வேல்யூ வந்து அதிகமாகும். நம்மளோட வேல்யூ அதிகமாச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் லூப். ஓகேங்களா? நம்மளோட மதிப்பு, அதாவது காசோட மதிப்பு அதிகமாச்சுன்னா நீங்க நம்மளோட என்ன சொல்றது, எந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதும் கம்மியான காசுக்கே வாங்க முடியும். உங்களோட மதிப்பு அதிகமாச்சுன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் நிறைய பொருளை வந்து வாங்க போறது ஒரு ஜெர்மனிலேருந்தோ இல்ல யூஎஸ்ல இருந்தோ இல்ல வந்து சைனால இருந்தோ வாங்க போறோம்.
அப்போ நம்மளோட மதிப்பு காசோட மதிப்பு அதிகமாகிறப்ப என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா பொருளோட விலை வந்து கம்மியாயிடும் வாங்குற பொருள். ஸோ நம்ம ஓவராலாக வந்து பீப்புளோட லைஃப் ஸ்டைலே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஓவர் நைட்டில் 1000 நோட்லாம் செல்லாதுன்னு இவ்வளோ லார்ஜ் கண்ட்ரிக்கு சொல்றது பாசிபிள்னு சொன்னால் இதுவும் பாசிபிள் தான் இல்லையா? டெஃபினெட்லி பாசிபிள். இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரீஃபார்ம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்குறீங்க. அதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியால் இதை பண்ணவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது 3 நீங்கள் கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் என்ன சொல்றது சப்ளை செயினையே நீங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறதில்ல, இருக்கிறத வந்து சிஸ்டம்ல கொண்டு வர போறீங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னாலே நிறைய இருக்கிற கேயாஸ் வந்து இல்லாம ஆயிடும். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட முடியும். என்ன நீங்க அடுத்த சீசனுக்கு என்ன பயிர் பண்ணலாம், இப்போ ஒரு கடையில வந்து எவ்வளவு வாங்குறாங்க, அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா? இப்போ வந்து இந்த ஒரு கடையில வந்து இந்த வருஷம் வந்து இந்த கடையில வந்து 20% 30% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் அதிகமாயிருக்கு அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது மூலமா மற்ற டேட்டாவும் உங்களால் எடுக்க முடியும். அந்த இடத்துல ஏன் அதிகமாகறாங்க, பக்கத்தில் என்னென்ன இருக்கு, அப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த இடத்துலேருந்து பீப்புள் மூவ் ஆகுறாங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அங்கே ரோட் சிஸ்டம் எப்படி இருக்குன்றது, அதாவது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிட முடியும். இந்த ஒரு நான் சொல்கிற ஒரே ஒரு என்ன சொல்றது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணீங்கனாலே எல்லாத்தையுமே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட முடியும். எஸ் சார், நீங்க சொல்லும்போது இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்ற விவசாயத்துல வந்து சீர்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற ஆட்டோமேஷனையும் டேட்டா இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரும்போது விவசாயம் வந்து மற்ற துறைகளுக்கு வேலைவாய்ப்பு தரப்போகுது. விவசாயம் வந்து ஐடி செக்டர் வேலைவாய்ப்பு தரப்போகுது. ஆமா, எஸ் 100%. நீங்க ஐடி செக்டர் மட்டும் நீங்க மேனுஃபேக்சரிங் நீங்க வந்து என்னென்ன வேற என்னென்ன எக்யூப்மெண்ட் புதுசா செய்யலாம், புதுசா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்துடும். ஆக்சுவலா ஓகே, இப்போ இந்த வேலையை நான் ஈஸியா பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஆக்சுவலா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் காம்பீட் பண்ணுவாங்க. நீங்க வந்து 1 ஏக்கர் தான் வச்சிருக்கீங்களா, நீங்க வந்து ஏன் பெரிய மிஷினரிஸை வாங்கணும், சின்ன மிஷினரிஸ் தான் நாங்க கொடுக்குறோம், 1 ஏக்கருக்கு நீங்க இவ்வளோ காசுல நீங்க வந்து மிஷினரிஸ் பண்ண முடியும்னு வந்து அந்த இடத்துல நீங்க மற்ற இண்டஸ்ட்ரியும் கொண்டு வர முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நீங்க வந்து இவ்வளோ நேரம் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, இந்த விஷயத்தை இவ்வளோ நேரத்துக்குள்ளேயே வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர முடியும். ஒரு ஆஸ்பெக்ட்லையும் இந்தியாவே டெவலப் பண்றதுக்கு நீங்க ஆல் யூ நீட் டு டூ இஸ் டு லுக் இன்டு இட். இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு கேன்சருக்கோ இல்லை ஒரு பிரெயின் டியூமர் இருக்கோ ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு இருக்கோம், தலைவலி மாத்திரை நீ சாப்பிட்டுக்கோ, இந்த உனக்கு லோன் வச்சுக்கோ, இல்லை நான் வந்து இந்த சேஞ்சஸ் பண்றேன். உண்மையான ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணல. இப்போ யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 1 விஷயம் பண்ணுவாங்க, 2 விஷயம் பண்ணுவாங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே கம்மியாயிடும். எக்ஸைட்மெண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஃபாலோ பண்ணி யாரும் வரப்போறது கிடையாது திரும்ப. ஸோ இப்போ இது வந்து ஒன் டைம் ஹிட் மாதிரி இருக்கும். சரி வந்தாங்க, அவங்க வந்து பண்ண முடியல போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். இது வந்து வர்றவங்களோட ஃபெயிலியரோ இப்போ சிஸ்டம்ல இப்போ இருக்கிற ஃபார்மர்ஸோட ஃபெயிலியரோ கிடையாது, இது சிஸ்டமோட ஃபெயிலியர் மட்டும்தான். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட் எந்தெந்த நாட்டில் என்னென்ன தேவைகள் இருக்குன்றதையே கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், ரிஸ்க் என்ன சொல்றேன்னா கைட்லைனை வந்து செட் பண்ண முடியும். கைட்லைனுக்கு இந்த நாட்டுக்கு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு நாட்டில் வந்து நீங்க சொல்றப்போ வந்து நாங்க வந்து உங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கு, இந்த தேவையை வந்து நாங்க கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்ல முடியும். ஆனா 1 ஏக்கர் வச்சிருக்கவங்க போயிட்டு பேச முடியுமா? ஒரு இன்னொரு சப்ளையர்ட்ட, அதாவது இன்னொரு கண்ட்ரி கிட்ட போய் பேச முடியுமா? முடியாது. நீங்க ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு யங்ஸ்டர், நீங்க வந்து விவசாயத்தை பார்ப்பீங்களா, இல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்றதை பார்ப்பீங்களா, இல்ல அக்கௌண்ட்ஸ் பார்ப்பீங்களா, என்ன பார்ப்பீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம் தான், கரெக்டா? ஸோ அப்போ இது என்னன்னா இந்த ஒரு இட்ஸ் a wonderful ecosystem. அதாவது ஒரு பூமியில வந்து நீங்க ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, இந்த அட்மாஸ்பியர்ல நீங்க எந்த விதையை போட்டீங்கனாலும் வளரும், செடி வளரும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு எந்த பொட்டன்ஷியல் இருந்த விதையும் எந்த இடத்துல போடுறீங்கன்றது மேட்டர். நீங்க மாஸ்ல போயிட்டு அதே விதையை எடுத்துட்டு போய் விதைக்க முடியுமா? அதே விதை தான். ஆனா அது எந்த இடத்துல பண்ணணும்னா அதுதான் கவர்மெண்ட். தட் இஸ் எக்ஸாக்ட்லி கவர்மெண்ட் இஸ்.
For me, that's how I see. ஏன்னா மேலை நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே மேதையும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற சிஸ்டம், அவங்களோட பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, பெட்டர் பிளாட்ஃபார்ம். அவன் வேலையை மட்டும் பண்ணானா போதும், அவன் சர்வைவ் பண்ணிக்கலாம். மற்ற இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி கண்ட்ரியோட மொத்த ஜிடிபியில் 18% விவசாயிகள் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷனாக போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக முடியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப அதிகமாகும், ரொம்ப அதிகமாகவும் நிறைய இண்டஸ்ட்ரீஸை, புது இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னைசேஷன் கொண்டு வரலாம். எப்படி ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னைசேஷன் கொண்டு வரலாம்னா, ஒரு ஏக்கரை வச்சுட்டு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, உங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஏரியாலையும் யூ கேன் கிரியேட் சூப்பர் ஸ்டார்ஸ். யூ கேன் சே இந்த ஏரியாவில் ஸ்டார் இவங்க தான், இந்த ஏரியா இவங்க ஒரு ப்ராசஸ் வச்சுக்காங்க, அவங்கள எடுத்துட்டு வாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா, தே கேன் கம் அவுட் அண்ட் ஷேர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வித் எவ்ரிபடி. நீங்கள் ஒரு ஏக்கரில் என்னென்ன பண்ணணும், ஃபுல் சிஸ்டம் அவங்க டிசைன் பண்ணலாம். அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க உதவி செய்யலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன ஆகிறாங்க, இன்ஸ்பிரேஷனாக ஆகிறாங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிறாங்க. இது நம்ம இப்படி பண்ண முடியும், இதுலயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் எல்லா என்ன சொல்லுது, ஒரு விவசாயன்றது சாக்ரிஃபைஸா இருக்க வேணான்ற. நான் நீங்க சொல்றது கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம ஊர்ல இதை ரொம்ப குளோரிஃபை பண்ணி ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு எமோஷனலா கனெக்ட் பண்ணி வச்சு, விவசாயம்னா அம்மா மாதிரி பாருங்க, அது முதல்ல தொழிலா பார்ப்போம், லாபம் பண்ணலாம், விவசாயம் பண்றவங்களாம் முதல்ல சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் செய்யலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் a business. எஸ், ஃபர்ஸ்ட் நீங்க அது ஒரு தொழிலா, நிறைய பேர் பிசினஸ்னா அதை தப்பாவே பார்க்குறாங்க. பிஸ்னஸ்ன்றது என்னது, நான் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யறது பிஸ்னஸ். கரெக்டா? யாருமே ஃபேவர் கிடையாது, யாருமே யாருக்கும் ஃபேவர் பண்றது இல்லை. நான் வாழணும்னா அதுக்கு உங்களோட தேவையை நான் பூர்த்தி பண்றேன், என்னோட தேவையை நீங்க பூர்த்தி பண்றீங்க. அதானே? உங்களோட தேவைகளை நான் பூர்த்தி செய்யறேன், அது தப்பு கிடையாது. பிஸ்னஸ்ன்றது ஒரு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிஸ்னஸ்ன்றது ஃபுல்லாவே தி அசோசியேட்டட் வித் என்ன சொல்றது, ஒரு வித் a narrow mind, ஒரு கெட்ட விஷயமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாபம் பார்க்கறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, பணக்காரனா கெட்டவங்க. எஸ், that happens actually. ஆனா விவசாயம் சர்வைவ் ஆகணும்னா அது ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். இல்லைன்னா நாம புக்கில் எழுதி வச்சுக்கலாம், நம்ம ஒரு காலத்துல நம்ம விவசாய நாடா இருந்தோன்னு. இது இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா, யூ லுக் அட் திஸ், லுக் அட் த ட்ரெண்ட். இப்படி இருந்துச்சுன்னா, இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ன சொல்றது, அந்த ஃபுல் சப்ளை அண்ட் டிமாண்ட் பிளாட்ஃபார்மை நம்ம சரி பண்ணலன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், எல்லாமே they will actually move into different way of living. விவசாய நாடு, ஒரு காலத்துல விவசாய நாடா இருந்தோம், இப்ப விவசாய நாடா இருக்க மாட்டோம், ஃபியூச்சர்ல விவசாய நாடா இருக்க மாட்டோம். இப்ப அந்த மாதிரி இருக்கிற நாடுகள்லாம் நிறைய இருக்கு. விவசாயம் இல்லாம சர்வைவ் ஆகிற நாடு எல்லாம் இருக்குது. அந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் விவசாயம் அழியும் அபாயம் இருக்கிறது. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் தட்? இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இங்க இந்தியாவுக்கு நேச்சுரலாவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா நெட் கிராப்டு ஏரியாவில் யூஎஸை விட சைனாவை விட இந்தியா தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ கிராப்பபிள் விவசாய நிலம் அதிகமாக இருக்கிற நாட்டில் நம்பர் 1 நாடாக இந்தியா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 58% மக்களுக்கும் மேலே விவசாயத்தை நம்பி பிழைக்கிறாங்க. அவ்வளோ மேன் பவர் நம்மகிட்ட இருக்கு. இந்த கேப்பபிலிட்டிஸை பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் கூடயும் ஆட்டோமேஷன் கூடயும் டெக்னாலஜி கூடயும் எம்பவர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட அப்புறம் போகலாம். ஒரு பேசிக்கான சப்ளை டிமாண்ட் செயினை ஒரு ஈக்குவலைஸ் பண்ணும்போது definitely there is a very very visible scope of improvement. கண்டிப்பா அது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி end to end சப்ளை டிமாண்டை ஆர்கனைஸ் பண்ணணும் ஒரு பக்கம். செகண்ட்லி டெக்னாலஜி வச்சு எம்பவர் பண்ணணும். தேர்ட்லி இந்த மாதிரி இலவச மின்சாரம் கொடுக்கறது, இலவச லோன் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுச்சோ, அடுத்த கட்டமா அதே கண்டினியூ பண்ணாம இன்சூரன்ஸ் சப்போர்ட் மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூஸ் தான் ஃபார்மர்ஸோட வேலை. மார்க்கெட்டிங்கை கவர்மெண்ட் எம்பவர் பண்ணணும். லோக்கல் மார்க்கெட்டிங்கும் சரி, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்கும் சரி, அவங்க எம்பவர் பண்ணணும். this is not something very impossible. Exactly.
நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே உங்களால யார் ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு பண்ண முடியும். அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, லோனை நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா, அவங்க நீங்க ஓப்பன் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஒண்ணு இது லாபமா இருக்குதான்றதை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா நான் வந்து நேரா ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு பாரு, இதுதான் என்னோட ப்ராஃபிட், லாஸ்ட் வருஷம் ப்ராஃபிட்னா நான் என்ன பண்ணுவான், நீங்க போயிட்டு ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு தொங்கணுன்ற அவசியமே கிடையாது. பேங்க் என்ன தேவை, இது லாபத்துல போதான்றது மட்டும்தான் அவன் பார்ப்பான். அடுத்தது வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியும். இட் இஸ் a simple process. எனக்கு என்ன, நான் என்ன யோசிப்பேன்னா, ஏன் இது how is that it is impossible? How is that it is impossible? When we have a wonderful, என்ன சொல்றது, நல்ல கிளைமேட் இருக்கு. நம்ம நாட்டில் தான் ரொம்ப நல்ல கிளைமேட் இருக்கு ஆக்சுவலாக. எல்லாத்துக்கும் நீங்க நிறைய பயிர்களை நிறைய இடத்துல வந்து விளைவிக்க முடியும் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். மற்ற இடத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா சீசன். எஸ் சார், நீங்க சொல்றது கேட்கும்போது எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட ஃபீசிபிலிட்டியில வந்து கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் பேசணும், ஃப்ரம் சப்ளை செயின் டு ஆட்டோமேஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எங்க ஆரம்பிக்கணும் இந்த சீர்திருத்த வேலையை நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஆக்சுவலி see இந்த 3 எண்ட்ல நான் சொன்னல, டிஸ்ட்ரிபியூஷனு, அடுத்தது வந்து என்ன சொல்றது, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஐடென்டிஃபை பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சுனாலே, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கடைகள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைகள் வரையும் இது வந்து கவர்மெண்ட் வழியாக நடந்துச்சுன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிடும். இது 2 தான். இந்த 2 டேட்டாவை நீங்க போட்டிங்கனாலே யூ வில் கெட் தட். தேவை எவ்வளோ இருக்குது, அதுக்கு சப்ளை எவ்வளோ இருக்கு. ஸோ இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வராங்க, விவசாயத்துக்குள்ள வராங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தெம்? ஃபர்ஸ்ட் யூ திங்க் அபவுட், நீங்க உள்ள வரீங்க ஆக்சுவலா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது யோசிங்க, லாங் டேர்ம்ல யோசிங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு வேலையை விட்டு நீங்க வரீங்கன்னா லாங் டேர்ம்ல யோசிங்க. என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, இதுக்கான இப்போ நீங்க ஒரு கிராமத்துல போய் பண்ண போறீங்கன்னா என்னென்னலாம் பண்ண போறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா எல்லாத்தையும் கத்துக்கணும் ஆக்சுவலா. ஸோ யூ நீட் டு மேக் ஆல் த மிஸ்டேக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஃபார்மிங் எப்படி பண்ணணுன்றதே நீங்க இப்பதான் கத்துக்க போறீங்க. இஃப் யூ கோயிங் டு லேர்ன் தட், then you need to actually think about what are the other things you're going to do. மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம், அங்க வந்து டிமாண்ட் எப்படி இருக்கு, அங்க இப்போ நீங்க ஒரு இடத்துல பண்ண போறீங்க இல்லையா, அங்க வந்து என்னென்ன ஏற்கனவே யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசுங்க. அங்க வந்து அவங்க எப்படி வந்து அவங்களோட பொருட்களை விற்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ரிசர்ச், டோன்ட் ஸ்டார்ட் வித் எமோஷன். That's all I have. Yeah. That is a very insightful and resourceful conversation. I'm glad because நீங்க எல்லாம் எந்த நிறைய நாடுகளுக்கு போறப்ப வந்து everybody is able to do. நம்ம நாடு வந்து மற்ற நாடுகள் எல்லாமே சீசன் லிமிட்டேஷன் இருக்குது. நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன் ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ நம்மளால வந்து நிறைய விஷயங்களை பண்ண முடியும், ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ண முடியும். நம்ம பார்க்க வேண்டியது எஃபிஷியன்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ராப்ளமாக சொல்கிறது வந்து சின்ன சின்ன நிலங்கள் வச்சுருக்காங்க சின்ன விவசாயிங்க வந்து பர்சன்டேஜ் ஒன்று தான். நீங்கள் பெரிய நிலம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிக லாபன்றதை விட அதிக அமௌண்ட் வரும். ஆனால் சின்ன விவசாயியும் கண்டிப்பாக லாபத்தில் தான் பண்ண முடியுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரும் வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது போராட தேவையில்லை. they don't need a pity. இறக்கப்பட தேவையில்லை, இலவசங்கள் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு இது தகுதியான விஷயமோ அதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Exactly. All they need is a right place and right platform for them to do their own work, where they will live a much better life. I think எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். I'm glad. Thank you so much, Sam. You're welcome. And let's wait. இந்த மாதிரி different topics நம்ம எடுத்துட்டு we will actually talk about different things. So இப்போ நீங்கள் இதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு 20-25 minutes ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா I thank you for that time, because
உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே நான் வெளியே சுற்றி பார்க்குறப்போ உண்மையாலுமே என்ன ரீசனாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறப்போ அல்டிமேட் சொல்யூஷனாக என்ன இருக்கலாம் அப்படின்னு, அதாவது ரூட் காஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரூட் காஸ் என்னவா இருக்குன்னு பார்க்குறப்ப இதுதான் ரூட் காஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குற சொல்யூஷன்ஸ் எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன்ஸாக இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவே, தேங்க்யூ ஸோ மச், அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் மீ a thumbs up. Thank you, sir. Have a good day.